தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, சமயம் பேரில் அபிஷேகமாய் ஆண்டவர் வல்லமையாய் மீண்டுமாய் இந்த ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம முழுமையாக ஒப்பு கொடுப்போம். அப்பா நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன் என்று சொல்லி மீண்டுமாய் அர்ப்பணிங்க, ஜெபிங்க அன்பர்களே. குறிப்பாக இன்றைக்கு வேலைக்கிழமை குழந்தை இயேசுவினுடைய இரக்கம் நம் மீது நிறைவாய் இருக்கும்படியா, குழந்தை இயேசுவினுடைய இரக்கத்திலே நாம் அபிஷேகமாய் வாழும்படியா ஒப்பு ஜெபிங்க அன்பர்களே. குறிப்பாக குழந்தைகளை எல்லாம் அறிக்கையிடுங்க. இந்த நாளில் உங்களுக்கு என்னவெல்லாம் வேண்டும், உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் அறிக்கையிடுங்க அன்பர்களே. தேவைகளை எல்லாம் சமர்ப்பிங்கள். அப்பா இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார், இயேசு சாமி இருக்கிறார், வல்லவர் இருக்கிறார், நல்லவர் இருக்கிறார். அவர் நமக்கு விடுதலை தர காத்திருக்கிறார். இந்த நாளில் அபிஷேகம் நம்மை தொடும்படியாய் ஆண்டவர் இருக்கிறார், அவர் வழி நடத்த இருக்கிறார். எனவே அன்பர்களே, பிரியமான இறைவர்களே, ஆண்டவர் கிருபையை நம் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில எல்லாமே நம் கையில் இருக்கிறது அன்பர்கள். அதை தான் இன்றைக்கு நற்செய்தி சொல்லுகிறது. பேதர் கேட்கிறார், எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்ட உடனே, என் பகைவரை எத்தனை முறை மன்னிக்கணும் என்று கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறார், 7 முறை அல்ல 70 தடவை என்று சொல்லுகிறார். எப்போது சொல்றார் என்றால், பிரியமானவர்களே, பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்று சட்டம் இருக்கிற பொழுது ஆண்டவர் மன்னிக்கிறார். அந்த மன்னிப்பினுடைய உச்சம் பாருங்கள் பிரியமானவர்களே. அவர் மரண தருவாயில் இருக்கிறார். தன்னை கொலை செய்கிறார்கள், தன்னை சிலுவையில் அறைகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள். Father, forgive them, for they do not know what they are doing. மன்னிப்பு என்பது அதுதான் அன்பர்களே. இதை விட மன்னிப்பு ஒரு விளக்கமே தேவையில்லை. இன்னைக்கு ஆண்டவர் நற்செய்தியிலே, மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 21வது இறைவார்த்தை மற்றும் 19 1 வரை, 21 அடுத்த அதிகாரம் 1 வரை உள்ள இறைவார்த்தையில ஆண்டவர் மன்னிக்குவதற்கு பாதையை அமைக்கிறார். 10,000 தாலந்து பெற்ற ஒருவன் தன்னுடைய தலைவரிடம் வந்து மன்னிப்பு கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், 10,000 தாலந்து. ஒரு தாளந்தோடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா அன்பர்களே? ஒரு தாளந்தோடைய மதிப்பானது ஏறத்தாழ 20.4 கிலோகிராம் வெள்ளிக்கு சமம். 20.4 கிலோகிராம் வெள்ளிக்கு சமம் 6000 திராமாக்களுக்கு சமம். அதில் 1000 திராமாக்கள் என்பது ஒரு கூலி தொழிலாளியினுடைய 15 வருட கூலிக்கு சமமானது. ஒரு தாளந்து. அப்போ 10,000 தாலந்து பட்ட ஒருவனை அந்த கடன் வாங்கியவன் போய் மன்னிப்பு கேட்கிற பொழுது அந்த தலைவன் மன்னிக்கிறார். ஆண்டவர் சொல்றார், அப்பேற்பட்ட மன்னிப்பு இந்த மன்னிப்பு. ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த அளவையால் அளக்கிறாயோ அதே அளவே உனக்கு அளக்கப்படும். நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ உன் சகோதரியை நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றார். நீ நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆனால் நீ அவனை மன்னித்துட்டு வா அப்படின்னு சொல்றார். நண்பர்களே, இந்த நாளில் யாருக்கெல்லாம் பகைவர்கள் இருக்கிறார்களோ எல்லாருக்கும் பகைவர்கள் உண்டு, எல்லாருக்கும் துரோகிகள் உண்டு, எல்லோரையும் தன் பெயரை கெடுத்தவர்கள் எல்லோருக்கும் உண்டு. என்று சொல்றார், நீ என் பெயரில் நிமித்தமாய் மன்னிக்கணும், என் பெயர் நிமித்தமாய் நீ மன்னிக்கணும், நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றார். எனவே பிரியமானவர்களே, இதுவெல்லாம் வேண்டும் என்று ஆராதனை பங்கேற்கிறீர்களோ ஜெபிங்க. நான் ஜெபிக்கிற வேலையில, ஆண்டவரே நான் உங்களுக்காக என் பகைவரை மன்னிக்கிறேன், ஆண்டவரே நான் உங்களுக்காக எனக்கு துரோகம் செய்தவர்களே நான் மன்னிக்கிறேன், ஆண்டவரே நான் உங்களுக்காக யாரெல்லாம் என் பெயரை கெடுத்தார்களோ அவர்களை நான் மன்னிக்கிறேன் சொல்லுங்க. மன்னிக்கிற அப்பான்னு சொல்லுங்க. அபிஷேகம் ஆண்டவரே, அவங்க பெயர்களை உச்சரித்து சொல்லுங்க. இவர்கள் எனக்கு எதிராக இருந்தார்கள், இவர்கள் என் பெயரை கெடுத்தார்கள், இவர்களை எனக்கு நிச்சயமாய் பிடிக்கல, ஆனால் ஆண்டவரே உங்களுக்காக நான் மன்னிக்கிறேன், எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீரே நான் மன்னிக்கிறேன், மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். ஆண்டவரே அவர்களை விட்டு விடுங்கள், அவர் அபிஷேகத்தில் ஆண்டவர் உங்களை தொடுவார். அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் மன்னித்து விட்டு விடுங்கள், அபிஷேகத்தில் அவர் தொடுவார் என்பதுதான் இன்றைக்கு நற்செய்தி. 10,000 தாலந்து பெற்றவனே அவன் மன்னித்தல்க என்ற உடனே அவர் மன்னிக்கிறான். ஆனால் அவன் சென்று தன் கீழிருப்பவர் ஒரு சிறிய தொகை வாங்குகிறார், அவனை அவன் தண்டிக்கிறான். எனவே எவன் மன்னிப்பு பெற்றானோ அவன் மற்றவரை மன்னிக்கல, அவன் மன்னிக்கவில்லை என்பதால் அந்த தலைவன் அதை அறிந்து அவனுக்கு தக்க தண்டனை வழங்குகிறார். என்றால் நண்பர்களே, நீ மன்னிக்கலனா அதற்குரியதை நீ அனுபவிக்க கூடும் என்பது இங்கே. நீ நிச்சயமா மன்னித்தே ஆகணும். நான் மன்னிக்கலனா அதற்குரியதை நான் அடைவேன். அவர் பனிஷ்மெண்ட் தரல, நான் செஞ்ச தவறுக்கானதை ஆண்டவர் எனக்கு தருவார். எனவே பிரியமானவர்களே, எவ்வளவு மன்னிக்கணும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு மன்னிக்கணும்னு உணருங்க நண்பர்களே. மன்னிப்பு ஆசீர்வாதத்துடைய அடையாளம். அவன் மன்னிச்சுட்டேன், அவன் சந்தோஷமா இருக்கிறான், அப்படி மட்டும் இல்ல, அவன் மன்னிச்சுட்டேன், நான் அவனை அல்லது அவளை நான் மன்னிச்சுட்டேன், எனவே ஆண்டவர் என்னை தொட போறாருன்னு அர்த்தம்.
நான் அவரை மன்னிச்சுட்டேன், ஆசீர்வாதத்தை வாங்க போறேன்னு அர்த்தம். எனவே மன்னியுங்கள் நண்பர்களே. அபிஷேகம் இது வல்லமை. நீ மன்னிப்பதால் வாழ்வாய், நீ மன்னிப்பதால் கிருபையை பெறுவாய், நீ மன்னிப்பதால் எதை தேடுகிறாய் அதை பெற்றுக்கொள்வாய். எனவே பிரியமானவர்களே, மீண்டும் சொல்றேன், உங்க பெயரை, அவர்கள் பெயரை அறிக்கையிடுங்க. யார் உங்களுக்கு பிடிக்கலையோ, யார் உங்க துரோகிகளோ, யார் உங்களுக்கு எதிராக பல வேலைகள் செய்தார்களோ, அவர்கள் எல்லாம் பெயரை சொல்லி, ஆண்டவர் நான் இவர்களெல்லாம் மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆசீர்வாதம் நம்மதாய் மாறும். மன்னிங்கள் நண்பர்களே. இந்த வழக்கிழமை குழந்தைய செவிப்போம். அப்பா நன்றி, வல்லவரே நல்லவரே நன்றி. பிள்ளைகள் மன்னித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் எங்களை தொடுவீராக. எங்களுக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொருவரையும் மன்னிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக தீங்கு செய்தார்கள் ஒவ்வொரு பாதத்தில் வைத்து மன்னிக்கிறேன் ஆண்டவரே. யாரையெல்லாம் பிள்ளைகளுக்கு எதிராக நின்றார்கள் ஒவ்வொருவரும் மன்னிக்கப்படுகிறார்கள் அப்பா. நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க அப்பா, வல்லமையில தொடுங்க ஆண்டவரே. குழந்தை இயேசுவே, உங்க குழந்தைகள் எல்லாம் அறிக்கையிடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு வேண்டுமா, உங்க பிள்ளைகளுக்கு சுகம் வேண்டுமா, அல்லது பிள்ளை பாக்கியம் வேண்டுமா, உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையணுமா, உங்க பிள்ளைகள் தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கிறார்களா, போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்களா, இதோ ஆண்டவர், இதோ விடுதலை, இதோ நற்கருணை, என்ன வேண்டுமோ அறிக்கையிடுங்க அப்பா. நன்றி. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என்னவெல்லாம் வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ, இந்த காலை வேளையில் எது வேண்டும் என்று வாஞ்சையோடு கேட்கிறார்களோ ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்க விடுதலை தாங்க ஆண்டவர், நீங்க ஆசீர்வதிங்க இயேசுவே. உங்கள் கிருபையான பிள்ளைகள் வாழ்வார்களாக ஆண்டவர். உங்கள் பெயரிலே வல்லமை அறுவடை செய்வார்களாக. ஒவ்வொரு பிள்ளைகளும் அபிஷேகத்தால் வாழ்வார்களாக. எனவே வல்லமையான இறைவன் நண்பர்களே, இந்த வேளைக்கிழமையில உங்கள் ஒவ்வொருவரையும் தந்தை, மகன், தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். மன்னித்திருக்கிற என் மகளே, மகனே, நீ ஆசீர்வாதமாய் வாழ்வாய். நீ நினைத்ததை விடவும் நான் உன்னை உயர்த்துகிறேன். இந்த நாளும் இனிய நாளே. எனவே பிரியமானவர்களே, யாரெல்லாம் மன்னிக்கணும் ரொம்ப கோபத்தோடு அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த காணொலி பயன்படும். நீங்கள் யாரையாவது நம்பினீங்கன்னா, அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா அவர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் அனுப்புங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் அனுப்புகிற விண்ணப்பங்களுக்கு நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். கமெண்ட்டில் நீங்கள் உங்கள் தேவைகளை அனுப்புங்க. God bless you. Have a nice day.